கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடாது. அதாவது ஒரு லிட்டர் பாலினோட உற்பத்தி செலவு வந்து 25 ரூபா வந்துடுது. நம்ம வெளியே வாங்கி எல்லாம் அதாவது 45 ரூபா 50 ரூபாய்க்கு விற்றா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லாபம் இருக்கும். நான் இப்போ ஆவினுக்கோ மற்ற கம்பெனிக்கோ ஊற்றுறோம் அப்படின்னா அந்த தீவனம் வாங்கி போட்டாலும் பண்ணையை வைக்கக்கூடாது, கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஐயா. மாடுன்னா வந்து பின்பகுதி வந்து நல்லா அகலமாக இருக்கணும், நல்ல கால் வந்து நல்லா வெர்டிக்கலாக இருக்கணும், தண்டுவடை வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும், அடியே பால் நரம்பு வந்து மடிநோய் வந்து பெரிய விஷயம் இல்லை. மாடு வந்து பால் கறந்த உடனே படுக்காமல் பார்த்துக்கணும். மாடுகள் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம 10-15 வரைக்கும் இருக்கும். நாம் வந்து ஒரு 4-5 வரைக்கும் தான் வச்சுருக்கணும், அதுக்கு மேலே நாம் வச்சிடக்கூடாது. ஏன்னா பாலினோட உற்பத்தின்னு பார்த்தோம்னா ஒரு 5 வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்புறம் வந்து பாலினோட அளவு குறையிறக்க ஆரம்பிச்சிக்கும். அப்போ வந்து நம்ம மாட்டை விற்றுணும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஐயா வணக்கம். சார் வணக்கம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பட்டுப்புழுவை பற்றியும் பரண்மேல் ஆடு வளர்ப்பை பற்றியும் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி உங்கள் மாட்டு பண்ணையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சார் நாங்கள் கிட்டத்தட்ட அப்போ இருந்து மாடு வச்சுருக்காங்க. அப்போ வந்து ஒரு 10 மாடு வச்சு ஆவியில் வந்து நம்பர் 1 ப்ரொடியூசராக பங்களாப்பூர் இதில் வந்து நம்பர் 1 ப்ரொடியூசராக இருந்தார். அப்புறம் அப்படியே வந்து நாங்கள் பங்களாப்பூரில் வீடாக பால் ஊற்றி ஒரு பண்ணை டெவலப் பண்ணோம். பங்களாப்பூரினோட பாலில் செல்லிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு 20-30 லிட்டர் தான் விற்கும். அப்புறம் நாங்கள் நகரத்தை நோக்கி நாங்கள் விற்பனை திறந்தோம். அங்கே வந்து பால் தேவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் இப்போ இன்றைக்கி 50 ரூபாய் வரைக்கும் மாடு வச்சு டெய்லி ஒரு 300 லிட்டர் வரைக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் வீடாக கோபியில். சார் இப்போ நீங்கள் என்ன ரக மாடுகள் வச்சுருக்கீங்க? எல்லாமே வந்து ஹெச்எஃப்ங்கிற கலப்பின ரகம் தான் வச்சுருக்கோம். சரி, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா பால் பண்ண ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா மாடுகள் எங்கேருந்து வாங்குறதுங்கிறது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. அது எங்கே வாங்கினா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நாங்கள் வந்து ஈரோடு கருங்கல்பாளையத்துலேயே வாங்கிக்கிறோம். எங்கே வாங்குறதுங்க முக்கியம் இல்லை, மாடு எப்படி வாங்குறங்கிறது தான் முக்கியம். நல்ல தரமான ஆரோக்கியமான மாடு இளம் மாடாக பார்த்து வாங்கினோம்னா தான் பண்ணையை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சரி, இப்போ ஒரு தரமான மாடுன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? மாடுன்னா வந்து பின்பகுதி வந்து நல்லா அகலமாக இருக்கணும், நல்ல கால் வந்து நல்லா வெர்டிக்கலாக இருக்கணும், தண்டுவடை வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும், அடியே பால் நரம்பு வந்து பல்ஜாக பெருசாக இருக்கணும், மாடு வந்து பிரிஸ்காக இருக்கணும், நல்லா சோர்ந்த முடிச்சுட்டு கூட நல்லா பிரிஸ்காக ஆக்டிவாக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல மாடுக்கு உண்டான தேர்வு. சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பண்ணையில் இருக்கிற மாடுகளை பார்த்தோம், நல்லா ஷைனிங்காக நல்லா ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இதுக்கு தீவன மேலாண்மை நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க? தீவன காலையில் தவிடு, அதாவது நாங்கள் 90% தீவனம் அடர் தீவனம் வந்து நாங்களும் உற்பத்தி பண்ணிக்கிறோம். காலையில் வந்து உலர் தீவனமாக வைக்கபிள் போட்டுருவோம். அப்புறம் வந்து சூப்பர் நேப்பியர் வந்து மத்தியானம் ஒரு வேலையுமே, சாயங்காலம் ஒரு வேளை சூப்பர் நேப்பியர் போடுவோம். 2 வேளை மொத்தம் 3 வேளை தீவனம் போடுவோம். அடர் தீவனமாக பார்த்தோம்னா 30% தவிடு நிலந்தவிடு, 30% மக்காச்சோளம் மாவு, 30% பருத்தி கொட்டை புண்ணாக்கு, பருத்தி கொட்டை அல்லது பருத்தி கொட்டை புண்ணாக்கு, அப்புறம் 2% மினரல் மிக்சர் கம்பல்சரியாக போட்டு அது நாங்களே இவ்வளோ அடர் தீவனம் உற்பத்தி பண்ணிக்கிறோம். சரி, இப்போது சமீப காலமாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாட்டு மாடோட பால் வந்து ரொம்ப சிறந்ததுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த கலப்பின மாடுகளோட பாலுக்கும் நாட்டு மாடுடைய பாலுக்கும் என்ன வித்தியாசம், எது தரமானதுன்னு நினைக்கிறீங்க? கலப்பின மாடு வந்து A2 மில்க் இல்லை, அது நாட்டு மாடு வந்து A2 மில்க்கு தன்மையுடையது. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தா A2 மில்க்குக்கு வந்து பெருசாக ஒன்று விற்பனை வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நாங்கள் வீடாக பால் கொடுக்குறோம், யாரும் A2 மில்க் வேணும்னு யாரும் கேட்குறதில்ல, நாட்டு மாட்டு பால் வேணும்னு நமக்கு யாரும் கேட்குறதில்ல. விலை மலிவாக ரீசனபிளாக குவாலிட்டியாக கொடுக்குறாங்களான்னு தான் பார்க்குறாங்களா வழியாக. A2 மில்க் வேணும் யாருன்னு A2 மில்க் வேணும்னு கேட்குறதில்ல. சரி, இப்போ உங்கள் பண்ணையில் வந்து 50 உருப்படி இருக்கிறதா சொன்னீங்க. இப்போ எவ்வளோ பால் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, இதுக்கு விற்பனை எப்படி பண்ணுறீங்க?
50 மாட்டில் வந்து ஒரு 35 மாடு தான் கறவை மாடு, மற்ற கண்ணுக்குட்டி இருக்குது. காலையில் ஒரு 150 லிட்டர், சாயங்காலம் ஒரு 120 லிட்டர், 270 லிட்டர் நம்ம பண்ணையினோட உற்பத்தி. நாங்கள் கோபியில் வந்து எங்களுக்கு 300 லிட்டர் பால் தேவைப்படுது. நாங்கள் சந்தைப்படுத்துறது வந்து 300 லிட்டர் தேவைப்படுது. அதுக்கு வந்து மற்ற பால் மற்ற பண்ணையில் எடுத்துக்குவோம். நாங்கள் கோபி நகரத்தில் பார்த்தா 46 ரூபாய்க்கு விற்கிறோம். இங்கே வந்து பார்த்தா ஆவினுக்கோ அல்லது மற்ற கம்பெனிக்கு ஊற்றுனா வந்து 30 ரூபா தான் கொடுப்பாங்க. ஆனால் 1 லிட்டர் பாலினோட உற்பத்தி செலவு வந்து 26 ரூபா 27 ரூபா வந்துடுது. அதனால் கோபியில் வந்து ரீட்டெயிலாக விற்கிறதுனால வந்து லாபகரமாக இருக்குது. அதனால தான் பண்ணை லாபகரமாக இயக்க முடியுது. சரி, இப்போது அந்த மாட்டுப்பண்ணையோட அனுபவத்தில் இப்போ இதெல்லாம் செஞ்சால் நஷ்டமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பண்ணையில் வந்து இப்போ சீரழிக்கிற காரணியை பார்த்தா மடிநோய் தான் பெரிய ஃபேக்டர் இருக்குது. மடிநோய் வந்து பெரிய விஷயம் இல்லை. மாடு வந்து பால் கறந்த உடனே படுக்காமல் பார்த்துக்கணும். படுக்காமல் பார்த்துக்கிறதுனா நம்ம தீவனம் தவிடு வச்சு தீவனம் போட்டு பார்த்தோம்னா மாடு 90% படுக்காது. அதே மாதிரி போஷகான தீவனம் கொடுத்தாலும் மடிநோய் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. போஷகான தீவனம்னா இந்த விட்டமின் ஏ அது மாதிரி சப்ளிமெண்ட்டாக பார்த்து கொடுத்தோம்னா கொஞ்சம் நோய் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். சார், இந்த கலப்பின மாடுகள் எத்தனை ஈத்து வரைக்கும் பயன்படுத்தலாம்? அதாவது கலப்பின மாடுகள் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம 10 ஈத்து 15 ஈத்து வரைக்கும் இருக்கும். நாம் வந்து ஒரு 4 ஈத்து 5 ஈத்து வரைக்கும் தான் வச்சுருக்கணும். அதுக்கு மேலே நாம் வச்சிடக்கூடாது. ஏன்னா பாலனோட உற்பத்தின்னு பார்த்தோம்னா ஒரு 5 ஈத்து வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும். அப்புறம் வந்து பாலினோட அளவு குறையிறக்க ஆரம்பிச்சிக்கும். அப்போ வந்து நம்ம மாட்டை விற்றுணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா பசுந்தீவனம் வந்து வளர்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க பால் பண்ணை ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பாக ஆரம்பிக்கக்கூடாது. தீவனம் அதாவது ஒரு லிட்டர் பாலினோட உற்பத்தி செலவு வந்து 25 ரூபா வந்துடுது. நம்ம வெளியே வாங்கி எல்லாம் அதாவது 45 ரூபா 50 ரூபாய்க்கு விற்றா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு லாபம் இருக்கும். நான் இப்போ ஆவினுக்கோ மற்ற கம்பெனிக்கோ ஊற்றுறேன் அப்படின்னா அந்த தீவனம் வாங்கி போட்டாலும் பண்ணையை வைக்கக்கூடாது. கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஐயா, நான் விவசாயியை சொல்கிறேன், கண்டிப்பாக வைக்கக்கூடாது. சரி, இப்போ புதுசாக பால் பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதான் புதுசாக பால் பண்ணை ஆரம்பிக்கிறது வந்து அதாவது பாலை வந்து ரீட்டெயிலாக விற்க முடியும்னா மட்டும்தான் பண்ணை ஆரம்பிக்கணும். நம்ம கொண்டு போய் ஆவினுக்கு ஊற்றுற இல்லை நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு ஊற்றுற அப்படின்னாலும் இந்த பால் பண்ணை தொழிலை ஆரம்பிக்க வேணுங்கிறதில்ல. ஏன்னா இது வந்து உழைப்பை காசாக்குற தொழில்னு சொல்லியிருக்கிறேன். காசு போட்டு இந்த மாதம் 1 லட்ச ரூபா போட்டு அடுத்த மாதம் 1.5 லட்ச ரூபா அப்படியெல்லாம் வராது. அதனால் வந்து இது கொஞ்சம் ரிஸ்க்கான தொழில் தான், கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்குவேன். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ இந்த பாலை வந்து மதிப்பு கூட்டி, அதாவது தயிராவோ வெண்ணெயாவோ நெய்யாவோ விற்றா அதிக லாபம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இல்லை, கண்டிப்பாக மதிப்பு கூட்டி விற்றா இப்போ பால் கம்பெனியெல்லாம் நம்மகிட்ட 28 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்குது. இதான் ஆரோக்கிய கம்பெனி வந்து 4 பேர் 8 எஸ்என்எஃப்க்கு வந்து கிட்டத்தட்ட 52 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்மகிட்ட வந்து 4 பேர் 8 எஸ்என்எஃப்க்கு வந்து வெறும் 29 ரூபா தான் கொடுக்குறாங்க. மதிப்பு கூட்டியோ அல்லது ரீட்டெயிலாக விற்றோ கண்டிப்பாக 100% 200% லாபம் கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அது விவசாயிகளுக்கு திறமை இல்லாத போச்சா வழியா கண்டிப்பாக வந்து லாபகரம் தான். மதிப்பு கூடனா லாபகரம் தான். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அதாவது மாடுகளை வந்து சினை பிடிக்காமல் இருக்குங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை சொன்னீங்க. அது சரி பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? மாடு செனப்பு, அதாவது பண்ணையில் வந்து மாடு செனை பிடிக்காமல் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து சரியாக வந்து தாதுப்பு பயன்படுத்திகிட்டு இருக்கணும். கன்று போட்டு 55 60 நாளில் வந்து ஹீட்டுக்கு வந்ததே வந்து ஒன்று இப்போ நல்லா கருப்பை இருந்து தெளிவான இது வந்துச்சுன்னா அப்படியே ஊசி போடலாம். இல்லைன்னா கருப்பை கொஞ்சம் பஸ்ஸு வந்துச்சுன்னா கருப்பை கழுவி விட்டு சனி வச்சு போடலாம். அதனால் கொஞ்சம் சனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வெய்ய காலங்களில் வந்து மத்தியான நேரமெல்லாம் சனி வச்சு போட தவிர்த்துடணும். அது மாதிரியெல்லாம் இப்போ கரெக்ட் டைமுக்கு போட்டோம்னா சனை பிடிக்கிறது கொஞ்சம். சரி, இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வட மாநிலங்கள்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னா மாடுகளை வாங்கிட்டு வராங்க. அதாவது நாட்டு மாடுங்கிற மாதிரி வாங்கிட்டு வராங்க. ஆனால் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா அந்த பால் பண்ணைகள் வந்து ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கான என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது பால் பண்ணை ஃபெயிலியர்னா நம்ம அதாவது 10 மாடு இருந்தால் மொத்த உற்பத்தி வந்து சராசரியாக வந்து 10 லிட்டர் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பண்ணை வந்து சராசரியாக போகுதுன்னு அர்த்தம். 10க்கு கீழே வந்துச்சுன்னா அந்த மாடினோட பண்ணையினோட லாபம் வந்து நட்டத்தில் போகுதுன்னு அர்த்தம். அதாவது உதாரணத்துக்கு 10 மாடு இருந்துச்சுன்னா அதில் வந்து 7 மாடு கறவையாக இருக்கணும். அந்த 7 மாடில் வந்து காலையில் மொத்தம் 2 நேரம் சேர்ந்து 70 லிட்டர் பால் ஊற்றணும். அப்போ தான் வந்து அந்த பண்ணை வந்து லாபகரமாக இயக்க முடியும். நம்ம ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வர கிரு வாங்கிட்டு வந்து அது வாங்கிட்டு வந்து என்ன வேணாலும் வாங்கிட்டு வரல. பால் வந்து உற்பத்தி வந்து அப்படி இருக்கணும். அதாவது 10 மாடில் வந்து 7 மாடு கறவையாக இருக்கணும். 7 மாடுலேருந்து 70 லிட்டர் பால் வந்து வெளியே வரணும். அதுதான் வந்து உற்பத்தி முறை.
சார் இப்போ நீங்கள் இந்த அடர் தீவனம் வந்து நீங்களே தயாரித்து கொடுக்குறதா சொன்னீங்க, இதை கம்பெனி ஃபீடும் வருது, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? சார் அடர் தீவனம் கம்பெனி ஃபீடு வந்து ஒரு கிலோ பைபாஸ் ப்ரோட்டீனோட தீவனத்தினோட விலை வந்து 22 ரூபா. ஆனால் இதை வந்து நம்ம உற்பத்தி செஞ்சோம்னா தவிடு வந்து இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து மூட்டை 500 கிலோ 10 ரூபா, பருத்தி கொட்டை 24 ரூபா, மக்காச்சோள மாவு 5 ரூபா, சராசரியாக பார்த்தா 16 ரூபா 17 ரூபா தான் வரும். அதனால் இது அடர் தீவனம் நம்ம கம்பெனிட்டு வாங்கினா 22 ரூபா வரும். அதனால் அந்த ரேட்டு வித்தியாசம் லாபகரமாக தான் இருக்கும். சரி, இப்போ உங்கள் பால் பண்ணையில் 50 உருப்படி இருக்கிறதா சொன்னீங்க, இதை பராமரிப்புக்கு வேலையாட்கள் இருக்காங்களா? இப்படி 10 மாட்டுக்கு ஒரு வேலையாள் வேணும். நமக்கு 50 ரூபாய்க்கு 4 ஆள் இருக்குது. நான் ஆட்டு பண்ணை எல்லாம் சேர்ந்து ஒரு 4 ஆள் தான் இருக்கிறேன். நாங்களும் கூடவே உழைக்க எங்களுக்கு கூட்டு குடும்பம். எல்லோரும் மார்க்கெட்டு பால் விற்பனை ஒருத்தர் பார்த்துக்குவோம், நாங்கள் இங்கே பண்ணையை ஒருத்தர் பார்த்துக்குவோம். மொத்தம் 4 ஆள் இருந்து நாங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ புதுசாக பண்ணை ஆரம்பிக்கிறவங்களுக்கு நீங்கள் வேறு ஏதாவது அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்களா? தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதாவது இப்போ பால் பண்ணை பால் வந்து ரீட்டெயிலாக பண்ணுறது தான் இருந்தால் மட்டும்தான் ஆரம்பிக்க வேணும். நம்ம கம்பெனிக்கே ஆவினுக்கு ஊற்றுற அப்படின்னு கண்டிப்பாக ஆரம்பிக்கூடாது. சரிங்க, சேனல் நேயர்களுக்கு இந்த பால் பண்ணையை பற்றின ரொம்ப அழகான தெளிவான விளக்கம் சொன்னீங்க. சேனல் நேயர்கள் மூலிமா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.